கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்புக்குரிய சவுந்தரராஜா. கேப்டன் விஜயகாந்த். கேப்டன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு மனிதர் விஜயகாந்த். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு நல்ல தலைவராகவும் நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம். அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும். அது அவருக்காக இல்லை, இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனை நம்ம இழந்துட்டோன்றது தான் உண்மையான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு 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 மனிதநேயம் உள்ள மனிதனுக்கு இந்திய அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பாராட்டு பத்மபூஷன் விருது அவருக்கு இப்போ கிடைச்சிருக்கு. சந்தோஷமாக இருந்தால் கூட அதை முழுமையாக என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு மனுஷனுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போதே, அவர் ஆரோக்கியமாக இருக்கும்போதே இதெல்லாம் கிடைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தாமதம். இங்கே நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க மக்களுக்கு தெரியாமல். ஆனால் இவர் தெரிஞ்சும் அவரை நம்ம கொண்டாடாமல் விட்டுட்டோம். இவர் செஞ்ச எல்லா நல்லதும் திரைப்படங்கள் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. 90s பிறந்த என்ன மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் இன்னைக்கு இராணுவத்திலையும் காவல்துறையிலையும் அதிக பேர் இருக்காங்கன்னா அதுக்கு இவரை பார்த்து தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் போயிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான உண்மை. இவர் படங்களை பார்த்து நிறைய இளைஞர்கள் நல்ல வழிக்கு போயிருக்காங்க, தேச பக்திக்கு வந்திருக்காங்க. நான் கூட ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆகிறதுக்கு என் தாத்தா ஒரு காரணம்னா கேப்டன் விஜயகாந்தும் ஒரு காரணம். அவருடைய படங்கள் பார்த்து எனக்கு இந்த மாதிரிலாம் நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை பண்ணணுன்ற எண்ணம் எனக்கும் வந்தது. கேப்டன் விஜயகாந்த் செய்த சாதனைகளை நம்ம எழுதினாலும் பத்தாது, சொன்னாலும் மாளாது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு இப்போ இந்த நேரத்தில் எனக்கு அவரை பற்றி நினைச்சா எனக்கு எப்பவுமே சொல்றது என்னன்னா, என்னையா பணம் பணம் பணம், போறப்ப என்னத்தையா அள்ளி கொட்டி போகிறோம். அண்ணா கயிறு மட்டும்தான் நம்ம கூட வரும், அதையும் போகும்போது அறுத்தறிஞ்சிட்டு போயிடுவானுங்க சொன்ன அது சொல்லும் போதே எனக்கு புல்லரிக்குது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்ற வார்த்தை. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே அவருடைய மிகப்பெரிய சாதனைகளாக தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு வசனங்களும் ஒரு 1000 நல்ல இளைஞர்களை உருவாக்கி இருக்கு. அது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்ம மிஸ் பண்ணது நம்ம செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது தாமதமாக கொடுத்தாலும் வரவேற்கிறோம். அவருக்கும் அன்னியாருக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும், விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களை மாதிரி கேப்டன் அவருடைய பாசம் உள்ள நிறைய பேர் உங்களுக்கு உறவுக்காரர்கள் நாங்கள் இருக்கோம். தைரியமாக இருங்க. அவர் மாதிரியே நீங்களும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.